ஃபஸ்ட்டு ஒரு இடத்த பார்த்துக்கணும். 2வது வந்து அந்த இடத்துக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். யார்கிட்டருந்து வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இடமே அவர் பேரில் தான் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் பேரில் இருக்கா, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, என்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது இல்லாமல் வந்து அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட், இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இந்த 3வது வந்து இது அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை வந்து கமர்ஷியல் இல்லாட்டினா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த லேண்டுக்கு அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது லேண்டாக வாங்கினா, நம்ம வீடாக வாங்கினோன்னா அதுக்கு ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கா, அந்த ஓனர்ஸ் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, இல்லை இவர் ஏதாவது பவர் ஆஃப் அட்டானி வாங்கி வச்சுருக்காரா, இது போல் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் ப்ரைஸுங்கிற ஃபேக்டருக்கே வரணும். ப்ரைஸ் வந்து கடைசியில் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சீப்பாக இருக்குன்ட்டு போயிட்டு வாங்குறாங்க. அந்த இடம் அதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது சார்ன்ட்டு. அவன் ஏன் சீப்பாக விற்கிறாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸஸ் இருக்கலாம். ஸோ ப்ரைஸுங்கிறது செகண்டரி தான். ப்ரைமரி வந்து நம்ம வாங்கக்கூடிய இடமோ வீடோ வந்து கரெக்டான கவர்மெண்ட்னால் அப்ரூவ் பண்ணினது, இல்லை கவர்மெண்ட்டோட நடைமுறைகளுக்கு உட்பட்ட இடமா இல்லை வீடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.